Hi Rogle, very good evening. Welcome to my channel, Sridevi Beauty Parlor and Makeup Artistry. இன்றைக்கி ஹேர் ஸ்பா பண்ணது ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறீங்க ரோக்லே. எல்லாமே அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி டேட் வரைக்கும். ஆனாலும் நேச்சுரல்ஸ் மாதிரி யூனிசெக்ஸ் சலூனை நம்புகிற அளவுக்கு பியூட்டிஷியன்ஸை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 27 வருஷம் குப்பை கொட்டியாச்சு, அதனால் வர்றது வரட்டும் அப்படின்ட்டு நான் என்னோடய பேஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, பேஷன். ஹேர் ஸ்பாக்கு இவங்க ரெகுலராக வர கிளைண்ட்டு தான். கொஞ்சம் ஷார்ட் ஹேராக பண்ணிட்டாங்க, இவ்வளோ ஷார்ட்டாக பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஷார்ட் ஹேராக பண்ணிட்டாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக கீழே ஹேர் பேர்ன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொரன்னு இருந்துச்சு நுனி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன்ஸ் எடுத்து லாரியல் ஹேர் ஸ்பா பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு. லாரியல் ப்ரொஃபஷ்னலோட ஹேர் ஸ்பா. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது, கீழே தான் ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நல்லா நுனி வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்பா க்ரீமை பெனிட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு அப்புறம் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் எல்லாம் கலெக்டிவாக எடுத்தும் நுனியில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் கலெக்டிவாக எடுத்து. 1.5 hours எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அவர்களே. இவங்க நைட்டு தான் வந்தாங்க, 9:45க்கு. 11 o'clock ஆகிடுச்சு முடிய. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பா முடிச்சுட்டு ப்ளீச் சர்வீஸ் எடுத்தாங்க. அதனால் நான் இவங்களது பார்லரில் ஹேர் வாஷ் பண்ணல, ப்ளோ ட்ரையும் பண்ணல. சில பேர் செட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, ஆனால் இவங்க வீட்டில் போய் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு மசாஜ் தான் வரும் ஹேர் ஸ்பாவில். ஹாட் ஆயில் மசாஜில் தான் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் மசாஜு, கைக்கு தனியாக, ஹெட் மசாஜ் தனியாக அப்படி பண்ணி விட்ருவேன். அது 45 minutes ப்ரொசீஜர் ஹாட் ஆயில் மசாஜ். இந்த ஹேர் ஸ்பா ஏன் பண்ணுறோன்னா, முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ட்ரையாக ஃபீல் ஆகுது, மேனேஜ் பண்ண முடியல. அப்புறம் ஹேர் க்ரோத்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கே சரியாயிடும் அவங்களே. ஆன்டி டேண்ட்ரஃப் சீரம் போட்டு தான் பண்ணுவேன், ஆன்டி டேண்ட்ரஃப் கான்சன்ட்ரேட் போட்டு தான் பண்ணுவேன். அதனால் நல்லா சில்க் அண்ட் ஷைனியாக இருக்கும். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா என் மண்டையில் தான் ஹேர் ஸ்பா பழக்கி விடுவேன். அவங்க தலையில் இல்லைன்னா டம்மி முடியல மசாஜு அப்ளிகேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு என் மண்டையில் தான் ப்ராக்டிக்கல் பண்ண வைப்பேன். அதான் வருஷத்துக்கு 2-3 கிளைண்ட் தானே வருவாங்க ஹேர் ஸ்பாக்கு. அதனால் அப்போது என் முடி செம்ம ஷைனிங்காக, முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஹேர் கலரிங் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது என் முடி. பண்ணணும் நானும், ஆனால் எங்கே, நம்மளுக்கு வாழ்க்கையில் டெய்லி ஏதாச்சும் ஒரு 7:30 சந்திக்கிறதுக்கே டைம் சரியாக போயிடுதே. நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்திருக்கும், அப்புறம் நல்லா தூங்கியிருப்பாங்க இந்த கிளைண்ட்டு. நல்லா ஒரு 10-15 minutes மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் இது ஸ்கேல்ப் மசாஜர் ரப்பர் மெட்டீரியலில் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகட்டும்ன்ட்டு அதை வச்சும் அந்த டூல் வச்சும் மசாஜ் பண்ணி விட்டாச்சு.
நல்லா அரட்டை கச்சேரி போயிட்டுருந்துச்சு. 1.5 மணி நேரம் போனதே இல்லை 1.25 மணி நேரம் போனதே தெரியல. அப்புறம் ஸ்டீம் உறவுகளே, ஸ்டீம் பண்ணால் தான் போட்டிருக்க ஹேர் ஸ்பா க்ரீமும் நல்லா ஸ்கேல்பில் பெனிட்ரேட் ஆகும். அப்புறம் முடி நல்லா ஷைனிங் ஸ்மூத் ஆகும். ஸ்கேல்ப் நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸ்டீம் கொடுத்தா. அப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காண்ட்ருந்தேன். பாருங்கள் எவ்வளோ உழைக்கிறேன், உழைப்பாளி அப்படின்ட்டு காமிச்சிட்ருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.